சாம்பவி முத்திரை அப்படின்னா நம்ம கண்கள் இரண்டையும் புருவ மத்தியை நோக்கி மேல் நோக்கி வைக்கிறது தான். ஏன் மேல் நோக்கி வைக்கணும் அப்படின்னா, நமக்கு ஆக்னை சக்கரமும் இதோட இன்னொரு துருவமான இந்த பிடரி கண்ணுக்கும் சம்மந்தம் இருக்குது. இந்த ஆக்னை சக்கரத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பரமஹம்சர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து இச்சா சக்தியோட மையம்னு சொல்கிறாங்க. நாம் விரும்புகிற அந்த எண்ணங்கள் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அது விளைவாக நமக்கு செயலாக மாறுறதுக்கு இந்த ஆக்னை சக்கரம் ஆக்டிவேட் ஆகிருந்ததுன்னா நம்மளோட எண்ணங்கள் நிறைவேறும். அப்போ இச்சா சக்தியை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட இந்த சாம்பவி முத்திரை இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நம்ம இந்த பயிற்சி முழுவதுமே நம்ம வந்து இந்த கண்களை மேல் நோக்கி பார்த்து தான் இந்த பயிற்சியை நம்ம பண்ணணும். இது எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் செஞ்சு காமிக்கிறேன். இது கண்களை பாதி திறந்த நிலையில் நம்ம பண்ணுறது. சில பேருக்கு வந்து கண்களை திறந்து பண்ணுறது சிரமமாக இருந்ததுன்னா கண்களை மூடிட்டு, இப்போ நான் வந்து 2 விழிகளையுமே நான் வந்து புருவ மத்தியில் நான் வச்சுருக்கேன். ஆனால் கண்களை மூடிய நிலையில் நான் பண்ணுறேன். இது மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எந்த டெக்னிக் பண்ணால் உங்களுக்கு வந்து சிரமம் இல்லாமல் இருக்கும் அந்த டெக்னிக்கை நீங்கள் பயிற்சி பண்ணலாம். இந்த பயிற்சி நீங்கள் தொடர்ந்து பண்ணுறப்ப ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு சில நேரங்களில் தலைவலிக்கலாம், கண்களில் வந்து எரிச்சல் வரலாம், இல்லை கண்களில் தண்ணி வரலாம். இதெல்லாமே வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் இருக்கும். பயிற்சியை நீங்கள் ஆரம்பிக்கிறப்ப போக போக இதெல்லாமே சரியாக போயிடும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கண்களை திறந்து நீங்கள் ரொம்ப நேரம் பண்ணிகிட்ருக்கீங்க, கண் தலைவலிக்குது, கண்ணில் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா நீங்கள் வந்து கண்களை மூடிட்டு இந்த பயிற்சியை நீங்கள் பண்ணலாம். இதுதான் வந்து சாம்பவி முத்திரை. நம்ம அடுத்த பயிற்சியாக புஜங்களுக்கு வந்து நம்ம வந்து எப்படி சக்தி ஊட்டுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதாவது பைசப்ஸுக்கு வந்து நம்ம எனர்ஜைஸ் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணணும்னா, கை 2ஐயும் மேலே இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடில் வந்து இந்த பகுதியை மட்டும் நம்ம வந்து டைட் பண்ணணும். எப்படி டைட் பண்ணணும்னு நம்ம ஒவ்வொரு பயிற்சியிலையும் சொல்லியிருக்கோம். லோ, லோ, மீடியம், ஹை 3 எண்ணிக்கை நம்ம வந்து ஹோல்ட் பண்ணணும். திரும்ப வந்து ரிலீஸ் பண்ணுறப்ப ஹை, மீடியம், லோ. அதே மாதிரி வலது பக்கமும் நம்ம வந்து இந்த பகுதியை வந்து நம்ம டைட் பண்ணணும். ஹோல்ட் பண்ணிவிட்டு 3 கவுண்ட் பண்ணணும், திரும்ப ரிலீஸ் பண்ணணும். இதே மாதிரி நம்ம 3 முறை பண்ண போகிறேன். இப்போ வந்து நம்ம வந்து பைசப்ஸுக்கு எனர்ஜைஸ் பண்ணியாச்சு. அடுத்து உடலில் 4 பகுதிகளாக, அதாவது 20 பார்ட்ஸுக்கு நம்ம வந்து எப்படி சக்தி ஊட்டுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ வீடியோலேயே நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம வந்து எப்படி உடலில் இருக்கிற 20 பகுதிகள் என்னென்ன அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். லெஃப்ட் லெக்கில் பாதம், ரைட் லெக்கில் பாதம், அப்புறம் காப் மசில் லெஃப்ட்டு, ரைட் காப் மசில், அப்புறம் லெஃப்ட் டை, ரைட் டை, அப்புறம் லெஃப்ட் பிட்டம், ரைட் பிட்டம், அப்புறம் பெல்விக்கு, அப்டமன், அப்புறம் ஃபோராம், லெஃப்ட் ஃபோராம், ரைட் ஃபோராம், லெஃப்ட் அப்ராம், அப்புறம் ரைட் அப்ராம், அதுக்கு பிறகு லெஃப்ட் செஸ்ட், ரைட் செஸ்ட், அடுத்து லெஃப்ட் நெக், ரைட் சைடு நெக், ஃப்ரண்ட் சைடு நெக், பேக் சைடு நெக். இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து 20 பார்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு பகுதியாக இப்போ லெஃப்ட் சைடில் பாதத்தை வந்து டைட் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணிடணும். அதுக்கு பிறகு ரைட் சைடில் இருக்கிற பாதத்தை டைட் பண்ணிவிட்டு 3 எண்ணிக்கை நம்ம நிறுத்திட்டு திரும்ப வந்து ரிலீஸ் பண்ணணும். அப்புறம் லெஃப்ட் சைட் காப் மசிலில் டைட் பண்ணணும், ரிலீஸ் பண்ணிடணும். ரைட் சைட் காப் மசிலில் டைட் பண்ணணும், ரிலீஸ் பண்ணணும். இதே மாதிரி 20 பார்ட்ஸை பண்ணிடணும். அதுக்கு பிறகு ஃபைனலாக என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழேருந்து டைட் பண்ணி கடைசியாக நம்ம வந்து 20 பார்ட்ஸையும் டைட் பண்ணி ஒரு 3 கவுண்ட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். வந்து அடிப்படையாக நம்ம எப்படி பண்ணுறதுன்றதை நான் செஞ்சு காமிக்கிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், லெஃப்ட் சைடில் ஆரம்பித்து ஒவ்வொன்றையும் டைட் பண்ணி ரிலீஸ் பண்ணிவிடுவேன். அதே மாதிரி கழுத்து வரையும் நம்ம பண்ண போகிறோம். சாம்பவி முத்திரையில் கண் புருவ மத்தியில் இருக்கணும். லெஃப்ட் பாதத்தை டைட் பண்ணுறேன், 3 எண்ணிக்கை ஹோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ரிலீஸ் பண்ணுறேன்.
ஹை, மீடியம், ஸ்லோ. அதே மாதிரி ரைட் சைடு பாதத்தை டைட் பண்ணுறேன். 3 எண்ணிக்கை ஹோல்ட் பண்ணியிருக்கேன், ரிலீஸ் பண்ணிட்டேன். காப் மசில் டைட், ரிலீஸ். ரைட் சைடு காப் மசில் டைட், ஹோல்ட், ரிலீஸ். லெஃப்ட் சைடு லெஃப்ட் லெக் டைட், ரிலீஸ். ரைட் சைடு லெக்கோட டைட், ரிலீஸ். லெஃப்ட் பட்ஸ் வந்து டைட் பண்ணணும், ரிலீஸ். ரைட் சைடு பட்ஸ் டைட், ரிலீஸ். இப்போ பெல்விக்கு ரிலீஸ். இப்போ அப்டமனுக்கு பண்ணணும், ரிலீஸ். இப்போ வந்து ஃபோர் ஆர்ம் பண்ணணும், லெஃப்ட் சைடு ரிலீஸ். ரைட் சைடு ஃபோர் ஆர்ம், ரிலீஸ். ரைட் சைடு அப்பர் ஆர்ம், ரிலீஸ். ரைட் சைடு அப்பர் ஆர்ம், ரிலீஸ். இப்போ லெஃப்ட் சைடு செஸ்ட், ரிலீஸ். ரைட் சைடு செஸ்ட், ரிலீஸ். லெஃப்ட் சைடு நெக், ரிலீஸ். ரைட் சைடு நெக், ரிலீஸ். ஃப்ரண்ட் சைடு நெக், ரிலீஸ். பேக் சைடு, ரிலீஸ். இப்போ 20 பார்ட்ஸுக்கும் நம்ம வந்து ஒவ்வொன்றையும் இண்டிவிஜுவலாக நம்ம வந்து சக்தி ஊட்டிட்டோம். இப்போ டோட்டலாக கீழேருந்து அப்படியே டைட் பண்ணி கொண்டு வந்து கழுத்து வரையும் டைட் பண்ணி நம்ம வந்து ஹோல்ட் பண்ணணும். 3 கவுண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு மேலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து லெஃப்ட் லெக்கோட பாதத்தை டைட் பண்ணிட்டேன். ரைட் லெக் பாதம், லெஃப்ட் காப் மசில், ரைட் காப் மசில், லெஃப்ட் டை, ரைட் டை, லெஃப்ட் பட்ஸ், ரைட் பட்ஸ், பெல்விக், abdomen, forearm, left side forearm, right side forearm, left side upper arm, right side upper arm, left side chest, right side chest, left side neck, right side neck, front side neck, back side neck. Cold. இப்போ ரிலீஸ் பண்ணணும். நெக்கில் இருந்து ஆரம்பிக்கணும். பேக் சைடு நெக், ரிலீஸ். ஃப்ரண்ட் சைடு, ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, ரைட் சைடு செஸ்ட், லெஃப்ட் சைடு செஸ்ட், right side upper arm, left side upper arm, right side forearm, left side forearm, abdomen, pelvic, right side putts, left side putts, right side thigh, left side thigh, right side calf muscle, left side calf muscle, right side பாதம், left side பாதம். இப்போ டோட்டல் பாடியும் நம்ம வந்து 20 பார்ட்ஸையும் நம்ம வந்து எனர்ஜைஸ் பண்ணிட்டோம். இது வந்து ஃபுல் பாடிக்கான ஒரு சக்தி ஊட்டுற உடற்பயிற்சி. இப்போ அடுத்த பயிற்சியாக நம்ம வந்து கைகளுக்கு எப்படி நம்ம சக்தி ஊட்டுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த பயிற்சி பண்ணுறப்ப என்ன பண்ணணும்னா கைகளை முன்பக்கமாக கொண்டு வந்துடணும். நம்ம கைகளில் ஒரு 5 கிலோ இல்லை ஒரு 10 கிலோ வெயிட் இருந்தால் நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோமோ அதே மாதிரி வெயிட்டை தூக்குற மாதிரி டைட் பண்ணி மேலே கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இங்கே வந்து ஒரு 3 கவுண்ட்டு நம்ம வந்து ஹோல்ட் பண்ணணும். திரும்ப கீழே போகிறப்ப அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணணும். நம்ம எப்பயுமே டைட் பண்ணுறது எப்படி சொல்லியிருக்கோம், ஹை, மீடியம், லோ, மீடியம், ஹை டைட் பண்ணுறப்ப, ரிலீஸ் பண்ணுறப்ப ஹை, மீடியம், லோ. இப்போ நம்ம வந்து 3 முறை இந்த பயிற்சியை பண்ண போகிறேன். ரிலீஸ், டைட், ரிலீஸ், டைட், ரிலீஸ். இது வந்து கைகளுக்கு சக்தி ஊட்டுதல். அடுத்த பயிற்சி நம்ம வந்து இரட்டை சுவாச பயிற்சி. இதுவும் கைகளுக்கு சக்தி ஊட்டுதல் தான். நம்ம என்ன பண்ணணும்னா இப்படி
போகிறப்ப நம்ம வந்து கையை முன்பக்கமாக போகிறப்ப டைட் பண்ணிட்டு போகணும். திரும்ப வந்து வர்றப்போ ரிலீஸ் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்ப நீ வந்து கொஞ்சம் பெண்ட் பண்ணிக்கிறணும். நம்ம டபுள் ப்ரீத்திங் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கோம். நம்ம வந்து நாஸ்ட்ரில் வழியாக டபுள் ப்ரீத் பண்ணிவிட்டு நம்ம வந்து வாய் வழியாக எக்ஸேல் பண்ணணும். இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணணும். இப்போ நான் இதை பண்ணுறப்ப என்ன பண்ணேன் அப்படின்னா, முன்னாடி போகிறப்ப இப்போ டைட் பண்ணிட்டேன். இப்போ டைட் பண்ணியிருக்கேன்னா கீழே அந்த 20 பார்ட்ஸுமே டைட் பண்ணியிருக்கேன். திரும்ப வந்து முன்பக்கமாக போகிறப்ப ரிலீஸ் பண்ணணும், நீ பெண்ட் பண்ணி. இதே மாதிரி 3 முறை பண்ணணும். அடுத்து கைகளுக்கு சக்தி ஊட்டுற இன்னொரு பயிற்சி முறை அப்படின்னா, ஷோல்டர்லேருந்து நம்ம பண்ணணும். நம்ம கைகளை இந்த மாதிரி குவிச்சிட்டு ஷோல்டரில் இந்த மாதிரி வச்சிடணும். அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, வெளியில் போகிறப்ப ரிலீஸ் பண்ணிடணும். வர்றப்போ கொஞ்சம் டைட் பண்ணி ஒரு 3 கவுண்ட் இங்கே நிறுத்தணும். திரும்ப வந்து ரிலீஸ் பண்ணணும். இதே மாதிரி 3 டைம்ஸ். இது வந்து கைகளுக்கு சக்தி ஊட்டுற பயிற்சிகள். அடுத்து இன்னொரு பயிற்சி நம்ம கைகளுக்கு சக்தி ஊட்டுறதை பார்க்க போகிறோம். இது வந்து கைகளை இந்த மாதிரி உள்பக்கமாக நம்மளோட கட்டை விரலை உள்பக்கமாக மடித்து வச்சுக்கணும். மடித்து வச்சுட்டு நம்ம வந்து கைகளை 2 பக்கமும் நேரம் நீட்டிட்டு நம்ம வந்து டைட் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு வட்டம் போடணும். இப்போ நான் கையை டைட் பண்ணியிருக்கேன். சின்னதாக கிளாக் வைஸில் ஒரு வட்டம் போடணும். அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு வட்டம் போடணும். இதே மாதிரி 3 முறை பண்ணணும். இது வந்து கைகளுக்கு சக்தி ஊட்டுதல். அடுத்த பயிற்சி அதுவும் கைகளுக்கு சக்தி ஊட்டுற பயிற்சி தான். இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, முன்பக்கமாக போகிறப்ப நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிடணும். கையை வந்து முன்னாடி கொண்டு வர்றப்ப டைட் பண்ணி 3 கவுண்ட் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணணும். கையை வந்து எல்போவை இந்த மாதிரி வச்சுக்கணும். மடக்கி எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி வச்சுக்கணும். போகிறப்ப ரிலீஸ் பண்ணிடணும். திரும்ப வர்றப்ப டைட் பண்ணி ஹோல்ட் பண்ணணும். ரிலீஸ். 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 ஓகேவா? இந்த மாதிரி. இது வந்து கைகளுக்கு சக்தி ஊட்டுதல். அடுத்த பயிற்சி நம்ம வந்து 4 பகுதிகளாக நம்ம வந்து விரல்களுக்கு நம்ம சக்தி ஊட்ட போகிறோம். விரல்களை வந்து நல்லா மூடி திறக்கணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கீழே, அடுத்து சைடில், ஃப்ரண்ட்டில், மேலே. இப்போ நம்ம வந்து 4 பகுதிகளாக நம்ம வந்து என்ன பண்ணோம், விரல்களுக்கு சக்தி ஊட்டினோம். விரல்களுக்கு சக்தி ஊட்டுறப்ப நம்ம வந்து கைகளை மூடி திறக்கிறோம் பார்த்தீங்க இல்லையா, ஒரு 5 டைம் நீங்கள் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு கீழே பண்ணுறீங்க அப்படின்னா கண்களை மேலே வச்சுட்டு 2 3 4 5, அதே மாதிரி 1 2 3 4 5, 1 2 3 4 5, 1 2 3 4 5. இப்போ வந்து விரல்களுக்கு சக்தி ஊட்டுறதை பார்த்துட்டோம். அடுத்து கைகளுக்கு 4 பகுதிகளாக நம்ம வந்து எப்படி சக்தி ஊட்டுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது என்ன பண்ணணும்னா, கையை வந்து மேலே கொண்டு வரப்போ டைட் பண்ணணும். திரும்ப சைடில் கொண்டு வரப்போ கொஞ்சம் ரிலீஸ் பண்ணணும். திரும்ப ஃப்ரண்ட்டில் கொண்டு வரப்போ டைட் பண்ணணும். திரும்ப
ஃப்ரண்ட்டில் கொண்டு போகிறப்ப ரிலீஸ் பண்ணிடணும். திரும்ப இப்படி கொண்டு வரப்போ டைட் பண்ணிவிட்டு மேலே போகிறப்ப ரிலீஸ் பண்ணிடணும். திரும்ப வரப்போ டைட் பண்ணணும். திரும்ப வரப்போ ரிலீஸ் பண்ணணும். ஒவ்வொரு டைமும் டைட் பண்ண பிறகு 3 கவுண்ட் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணணும். அதை மறந்துடக்கூடாது. இதை நான் எப்படி பண்ணுறேன்னு நீங்கள் பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் பண்ணணும். ஃபஸ்ட்டு டைட், ரிலீஸ், டைட்.